அயோத்தியா காண்டம் சாப்டர் 48. ராமனோட போயிட்டு திரும்பி வந்த ஜனங்கள் எல்லாம் ஏதோ ஒரு பெரிய வியாதியால பீடிக்கப்பட்டவா போல சொல்ல முடியாத துக்கத்தால எல்லாரும் அழுதுண்டு நமக்கு மரணம் வரமாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லி சொல்லி புலம்பி அழும்போது அவளுடைய தேகத்தில் உள்ள பஞ்ச பிராணன்களும் வெளியிலே கிளம்பி போறதுக்கு ரெடியாத்தான் இருந்தது. அவாவா தன்னோட பெண்டு பிள்ளைகளை எல்லாம் பார்த்து ராமனை திருப்பி அழைச்சுண்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லி 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 எல்லாரும் அழறா. வியாபாரிகள் கடைகள் எல்லாம் கூட திறக்கவே இல்லை. கிரகஸ்தர்கள்லாம் சமையலே பண்ணல. ரொம்ப காலத்திற்கு முன் காணாமல் போன பொருள்லாம் அந்த நேரத்துல கிடைச்சா கூட, அல்லது புதையலே கிடைச்சாலும் கூட அதை பார்த்து சந்தோஷப்படுறவா அங்க யாருமே இல்லை. மலடியாக இருந்து ஒரு புத்திரனை பெற்ற தாய்க்கு கூட சிறிது சந்தோஷம் கூட இல்லவே இல்லை. எல்லாரும் ராமனையே நினைச்சு நினைச்சு துக்கப்பட்டுன்றதா. ராமனை அழிச்சுண்டு வராம திரும்பி வந்த தங்களுடைய கணவன்மார்களை எல்லாம் பார்த்துட்டு சில குரூரமான வார்த்தைகளால அவளை எல்லாரும் நிந்திக்கிறா. சம்சார சாகரத்திலிருந்து சகல ஜகத்தையுமே கரையேற்றக்கூடிய பகவான் பரம கருணையோடு மனுஷ ரூபத்தை எடுத்துண்டு நம்மோட நகரத்துக்குள்ளேயும் அவதாரம் பண்ணி அநேக வருஷங்களாக சேவை பண்ணிட்டு இருந்தார். லோகநாதனிடத்துல பக்தி வச்சு அவரை ஆராதிக்காம கேவலம் பெண்டு பிள்ளைகளிடத்துல பிரீதி வைத்து காலத்தை கழிக்கிறவாள்லாம் மகா பாபிகள் தான். ஜனன மரணம் அப்படின்னு சொல்ற சம்சார சமுத்திரத்திலிருந்து அவள்லாம் கரையேறவே மாட்டா. சத்புருஷன் இந்த லோகத்துல யாரு அப்படின்னு கேட்டா லக்ஷ்மணன் ஒத்தன் மட்டும்தான். ராமனை பின்தொடர்ந்து போய் அவனுக்கு சகல கைங்கரியங்களையும் செய்யும்படியான ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருக்கே. பெண்களுக்குள்ள சீதைதான் பாக்கியசாலி. அவளை விட பாக்கியசாலி யாருமே இந்த லோகத்துல இல்ல. அறிவில்லாத நதிகள் வனங்கள் இவைகள்லாம் செய்த பாக்கியத்தை பாருங்கோ. ராமன் ஸ்நானம் செய்யும் நதிகளும் ஏரிகளும் ஓடைகளும் மகா புண்ணியம் பண்ணிருக்கு. மரச்சோலைகளும் வனங்களும் நதிகளும் ராமன் அவைகளில் தங்கும் போது காந்தியை விருத்தி செய்கிறது. ராமன் இருக்கும் இடம் வனமோ மலையோ மிகவும் பிரியமான அதித்தி வந்ததை போல அவனை அவைகள் உபசரிக்கின்றது. ராமன் பரமாத்மா என்று மரங்கள் அறிந்து கொண்டு கிளை என்று சொல்லக்கூடிய தங்களுடைய கைகளால் பூங்கொத்துக்களை கொண்டு வந்து ராமனை அர்ச்சிக்காமல் இருக்காது. மலைகள் ராமனிடத்தில் உண்டான அதீத பிரியத்தால் அவனை கண்டவுடன் அருவிகளையும் நீர்தாரைகளையும் அவனுக்கு காட்டி புஷ்பங்களையும் பழங்களையும் சுத்தமான ஜலத்தையும் கொடுக்கிறது. மிருதுவான புஷ்பங்களாலும் தளிர்களாலும் மரங்கள் தங்கள் அடியில் படுக்கையை விரித்து அங்கே வந்து உட்காரும்படி ராமனையும் சீதையையும் மெல்ல மெல்ல காற்றினால் அழைத்து உபசாரம் செய்கிறது. ராமன் இருக்கும் இடத்தில் பயம் இருக்க முடியுமா? அவன் சூரன், மகா பராக்கிரமசாலி. அதனால அவன் வெகு தூரம் போறதுக்கு முன்னாடி நாமும் அவனோட போயிடலாம். அந்த மகாத்மாவுக்கு பாத சேவை செய்யறது அப்படிங்கிற உத்தம கதியை அது கொடுக்கும். நமக்கு அவன்தான் நாதன். அவனை விட்டுட்டா நமக்கு வேற கதி இல்ல. அவன் மட்டும்தான் ஆதாரம். சீதைக்கு சகல கைங்கரியங்களையும் நாங்க பண்றோம். ராமனுக்கு எல்லா பணிவிடைகளையும் நீங்க பண்ணுங்கோ. ராமன் காட்டுல இருந்தாலும் எந்த பயமும் இல்லாமல் எல்லாரையும் காப்பாத்துவான். சீதையும் அப்படியே எங்களை காப்பாத்துவா. இந்த நகரம் சாதுக்கள் இருப்பதற்கு ஏற்றது இல்ல. ராமனை விட்டு பிரிஞ்சதால எல்லாரும் அழுதுண்டுதான் இருக்கா. இந்த அழுக சப்தத்தை தவிர வேற எதுவுமே இங்க கேட்காது. இங்க இருந்தா பைத்தியம்தான் பிடிக்கும். யாராவது இங்க இருக்க ஆசைப்படுவாளா? இந்த ராஜ்யம் கைகேய சேர்ந்ததாக இருக்கிறதால அதர்மத்துக்குத்தான் இது இடமாகும். நாம இங்க இருக்க முடியாது. ஐஸ்வர்யத்தை விரும்பி கணவனையும் பிள்ளையையும் கைவிட்ட கைகேயி உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவள் நமக்கு எல்லையற்ற தானங்களை கொடுத்து காப்பாத்தினாலும் கூட இங்கே இருக்க மாட்டோம். இது எங்கள் குழந்தைகளின் மேல ஆணை வச்சு சொல்றோம். ராமனை காட்டுக்கு துரத்தின அந்த துஷ்டையை அண்டி யார்தான் சுகப்படுவா?
அதர்மத்தை செய்யும் அந்த பாபியோட அன்னத்தை சாப்பிட்டு நல்ல கதிய அடைய போறவா யாரு? கைகேயின் மூலமாக இந்த ராஜ்யம் சீக்கிரத்துல நாசமடையத்தான் போறது. ராமனும் காட்டுக்கு போன அப்புறமா சக்கரவர்த்தி உயிரோட இருக்க மாட்டார். அவரே போன பிறகு இது நாசத்தை தான் அடைய போறது. நீங்கள் செய்த புண்ணியங்களின் பயனெல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்கள் பாவங்களின் பயனை இன்னுமே நீங்க அனுபவிக்க போறீள். நீங்கள் பாக்கியம் இல்லாதவர்கள், இதுல சந்தேகமே இல்லை. ராமன் என்ற மகாதனத்தை நாம பிரிஞ்ச போதே இது தெரியலையா? அதனால ஒன்று ராமனிடத்துக்கு போங்கோ, இல்லாட்டா விஷத்தை குடிச்சு பிராணனை விடுங்கோ, இல்லது இருந்த இடம் தெரியாமல் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குங்கோ. பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்யறதுக்கும் கைகேயனுடைய இஷ்டத்தை பூர்த்தி பண்றதுக்காகவும் தானே ராமன் காட்டுக்கு போனான். அதுல தோஷம் என்ன இருக்கு? அந்த மகா பாவி கைகேயி தசரதரை ஏமாத்தி தானே ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சா. கசாப்பு கடைக்காரனுடைய கையில பசுவை காட்டி கொடுக்கறது போல தசரதர் நம்ம பரதன் கையில காட்டி கொடுத்துட்டாரே. ராமனுடைய சௌந்தரியத்தை காட்டுல இருக்கிறவா பார்த்து சந்தோஷப்படுவாளே. ராமன் மதுரமா பேசுறவன், சத்தியத்தை விடாதவன், சிரித்த முகத்தோட இருப்பான். அவனை பாக்குறவாளுக்கு சந்திரனை பாக்குறது போல ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த புருஷோத்தமனை நாம இன்னும் ஒரு தடவை பார்ப்போமா அப்படின்னு சொல்லி 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 ஜனங்கள் எல்லாம் துக்கப்படுற. மரண பயம் ஒருத்தனுக்கு வந்துட்டா வாய் விட்டு அலறத போல அந்த நகரத்து ஸ்திரீகள் இந்த துக்கத்தை பொறுக்க முடியாம இப்படி புலம்பின்னு இருக்கா. பொதுவா சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பிச்சான், ராத்திரியும் வந்துடுத்து. அப்போது அந்த நகரத்துல ஹோமாக்னிகள்லாம் பிரகாசிக்கல, வேத அத்தியாயனம் எதுவுமே கேட்கல. எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்கு. வியாபாரிகள் கடையெல்லாம் திறக்கல. சந்தோஷம் அப்படிங்கிறது அந்த இடத்த விட்டே போயிடுச்சு. நட்சத்திரம் இல்லாம ஆகாசத்தை பார்த்தா எப்படி வெறுமையா இருக்கும், அத போல அந்த இடம் ஒரே வெறுமையாத்தான் இருந்தது. அதை பார்க்க வெறுப்பு தான் வந்தது. பெண்களுக்கு தங்களுடைய குழந்தைகளை விட ராமனிடத்தில் அதிக அன்பு உண்டு. தாங்கள் பெற்ற பிள்ளைகளும் உடன் பிறந்தோரும் காட்டுக்கு துரத்தப்பட்டதை போல மனசு வாடி புத்தி மயங்கி புலம்பி அழுதா. பாட்டு, ஆட்டம், பாட்டம், உற்சவம் எதுவுமே இல்லை. ஒரு ஜலம் வத்தி போன சமுத்திரத்தை போல அந்த அயோத்தி பார்க்கறதுக்கு அருவருப்பா இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 49வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.